அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம சேனல் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26, 2, 2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது தான் சொல்லணும். இந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது அதிவேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த காற்று சுழற்சியோட மையம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான சுற்றளவு தான். இது வந்து இன்னும் ஒரு சிறிய சுழல் பகுதி இன்னும் வரல. இப்போ வந்து கொஞ்சம் நீண்ட பரப்பளவு தான் இந்த சுழற்சி அப்படிங்கிறது நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தொலைவு, அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு 1000 கிலோமீட்ரு, ஒரு 960 கிலோமீட்டர் அப்போல தான் இருக்குது. ஸோ இந்த சுழற்சி சற்று தூரத்தில் இருந்தாலும் காற்று பார்த்திங்கன்னா வலுவாக வீசிக்கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த சுழற்சி காரணமாக காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நிலத்தில் வீசி கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து இரவிலும் வீசுது, காலையிலும் வீசுது, அதிகாலையில் கூட வீசுது. ஸோ அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சி இப்போ 900 கிலோமீட்டர் அப்பால் இருந்தாலும் இது வந்து வெளி சுற்று காற்று. அதாவது எப்போதுமே காற்று சுழற்சியாக இருக்கட்டும், அல்லது தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல், தீவிர புயல், அதிதீவிர புயல், ஸோ இப்படி ஒரு சுழற்சி அந்த கடல் பகுதியில் உருவானாலே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சி நோக்கி இந்த காற்று அப்படிங்கிறது ஈர்க்கப்படும். அதாவது இந்த சுழற்சி இப்போ வந்து காற்று வந்து ஈர்க்குது. ஸோ இது வந்து புயலாக கூட மாறலாம், ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று வருது, குளிர்காற்று வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் போராடி கஷ்டப்பட்டு தான் வருது இந்த சுழற்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் உயரழுத்தங்கள் இடையூறு நம்ம இந்தியா விட்டு விலகலை. இப்போ வந்து வட இந்தியா மற்றும் வடக்கு கொல்கத்தா அருகே வடக்கு வங்கக்கடல் பகுதியில் அந்த உயரழுத்தங்கள் இடையூறு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து இந்த சுழற்சி வருவதே கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் அந்த உயரழுத்தங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தமிழை நோக்கி இலங்கை நோக்கி வராது. ஸோ இந்த சுழற்சி எல்லாத்தையும் கடந்து சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என்ன சார் இது காற்று வந்து திடீர்னு அடிக்குது, ஒரு 4 நாள் முன்னாடி கூட காற்றே இல்லை, ஒரு அமைதியாக இருந்துச்சு, புழுக்கமாக இருந்துச்சு, வெயில் மட்டும் அடிச்சிச்சு, பனிப்பொழிவு இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை, பனிப்பொழிவு கூட குறைஞ்சிருச்சு, ஆனால் காற்று என்னமோ புயல் காற்று போல் திடீர்னு அடிக்குது, கடல் வேலை அதிகமாக, கடலுடைய கொந்தளிப்பு வேறு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது அது வந்து புயலாக மாறலை. இருந்தாலும் காற்று வந்து அந்த தரை மீது படும் பொழுது கடல் அலைகளை அது வந்து அதாவது அதிகரிக்க செய்யும். அதாவது அந்த காற்று கடலை வீசுது பார்த்திங்களா, அது வந்து மணிக்கு 70 முதல் 75 கிலோமீட்டர் வரைக்கும் வலுவான காற்றாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக 50 கிலோமீட்டர் காற்று வீசினாலே கடல் அலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொந்தளிக்கும். ஸோ அதனால் கடல் அலைகள் அப்படிங்கிறது அதிகமாக எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மீனவர்கள் கவனமாக இருங்க, மீன் பிடிக்க செல்லும்பொழுது கவனமாக இருக்கணும். அதே போல் பொதுமக்கள் இந்த பீச் பக்கம், சுற்றுலா தலங்கள், மெரினா பீச் இங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. கடல் அலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில அலைகள் கம்மியாக தான் வரும். ஸோ திடீர்னு ஒரு மிகப்பெரிய அலை வரலாம், எனவே வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், தென் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட சில நேரங்களில் தொடரலாம். ஆனால் கண்டிப்பாக 50 கிலோமீட்டர் வேலை காற்று வந்து வலுவாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அடுத்து வந்து நம்ம மழைப்பொழிவு பார்த்துருவோம். இந்த காற்று சுழற்சி எப்போ வருது, எப்பப்போலாம் எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த காற்று சுழற்சி தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் பார்த்திங்கன்னா மிக கனமழை பரவலாக கொடுத்திருக்கும். திருகோணமலை, அம்பாறை, இலங்கைக்கெலாம் அதிக வாய்ப்பு தான். இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இலங்கையை மையமாக வைத்து மிக கனமழை கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா
இந்த வெளி சுற்று காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது என்பதனால கொஞ்சம் ஈரமான காற்றும் வந்துக்கிட்டு இருக்குது சேர்ந்து. குளிர் காற்றும் வருது, ஈரப்பதம் காற்று வருது அப்படின்னால கொஞ்சம் என்ன ஆகுனா, இந்த தென் கடலோர மாவட்டங்களில் நேற்றுக்கே மழை வந்து தொடங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து சற்று கூடுதலாக மாறும். இன்றைக்கி வந்து இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பாம்பன் பாலம், தொண்டி, காரைக்குடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேசான மழை விட்டு விட்டு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீரென்று கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி இன்றைக்கி வந்து திருநெல்வேலி, கடையநல்லூர், ராஜபாளையம், அதே போல் கோவில்பட்டி, தேனி மாவட்டம், திண்டுக்கல், மதுரை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. தென் மாவட்டங்களுக்கு இன்று முதல் மழைக்கான சாதகம் ஏற்பட்டுவிட்டது. ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, தேனி மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், அதேபோல் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டம், தென் உள் மாவட்டங்களுக்கு இன்று முதல் மழைக்கான சாதகம் தென்பட்டு விட்டது. இன்று முதல் மழை திடீரென்று வரும். ஸோ இப்போ வந்து குளிர்காற்றும் ஈரப்பதம் காற்றும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஈரப்பதம் காற்று எப்போ வேணாலும் மழை வந்து ஏற்படுத்த முடியும் என்பதனால் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, நெய்வேலி, தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டம் காணப்படும். திடீரென்று கார்மேகங்கள் சூழ்ந்து லேசான மிதமான மழையாக இன்று முதல் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 26ஆம் தேதி. இன்று முதல் லேசான மிதமான மழை வந்து பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்றுக்கே அதிகமான கிளவுட், அதாவது அதிகமான மேகமூட்டம் இருந்தது. இன்றைக்கி வந்து அதை விட கூடுதலாக மேகமூட்டம் உருவாகி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டம் முழுவதுமே மேகமூட்டம் சூழ்ந்து லேசான மிதமான மழையாக சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை வந்தடையும். ஸோ இதில் வந்து குறைவான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா வட மாவட்டம், வடக்கு மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள், அதாவது எங்கெங்கன்னா குறைவான மழை பதிவுன்னு கேட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட மாவட்டம், வட உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைவான மழை மட்டுமே பதிவாகும். அதேபோல் சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி கூட மழை பெய்யும். ஆனால் கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூரு, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி வடக்கு பகுதி, தெற்கு ஆந்திரா இங்கெல்லாம் மழை இல்லை. இந்த வடக்கு மாவட்டங்கள், வட மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பாக தெரிகிறது. ஏன்னா குளிர்காற்று அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த குளிர்காற்று பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் வரைக்கும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் வட மாவட்டங்களுக்கு குறைவான மழை உறுதி. தெற்கு பகுதி, அதாவது வடக்கே போனீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாயிரும், வீக்காயிரும். வடக்கே போக 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 மழை குறையும். தெற்கு வர வர மழை அதிகரிக்கும். அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே வந்தீங்கன்னா மிதமான மழை, கனமழை. டெல்டா மாவட்டம் பக்கம் வந்தீங்கன்னா பரவலாக கனமழை. அதை விட இன்னும் தெற்கு போனீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை, சில இடங்களில் மிக மிக கனமழையாக பெய்வதற்கு அதிக வாய்ப்பு. எனவே வட மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது. வட மாவட்டங்களுக்கு இந்த சுற்றுமழை குறைவாக பெய்தாலும் கோடை மழை, அதாவது இது வந்து கோடை மழை தான் இருந்தாலும் இந்த காற்று சுழற்சி காரணமாக கொஞ்சம் ஈரப்பதம் காற்று வடக்கு நோக்கி முன்னேறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த உயரழுத்தங்கள்லாம் விலகிய பிறகு மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல், மே மாதங்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு டாப் ரெயின், அதாவது மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. இந்த ஆண்டு கோடையில் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை இருக்குது. அதேபோல் வடமேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு இருக்குங்க. கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ வட மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. லேசான மிதமான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பாக தெரிகிறது. இருந்தாலும் கனமழை கூட பெய்யலாம். அது வந்து கனமழை கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எனவே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் லேசான மிதமான மழையாக தொடங்கி பிறகு நாளை மற்றும் நாளை மறுநாள் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை இருக்குது. அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் சொல்லவே தேவையில்லை. தென் மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை இருக்குது. தென் மாவட்டம் முழுவதுமே கனமழை மற்றும் மிக கனமழை இருக்கிறது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, கடையநல்லூர், ராஜபாளையம், கோவில்பட்டி, தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதுமே
மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வலுவான சுற்று மழை இருக்கிறது. அதேபோல் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் மழை இருக்குது. திருப்பூர், கரூர், சேலம், தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை இங்கெல்லாம் மழை இருக்குது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்கேயும் சற்று பரவலாக கனமழை இருக்கிறது. எனவே மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை தொடரும். வெப்பம் மிதமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் குறைவாகவே பதிவாகும். ஸோ இந்த சுற்று மழை முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் நல்ல ஒரு வெயில், அது இந்த மழை முடிஞ்ச பிறகு, இந்த காற்று சுழற்சி போன பிறகு அதற்கப்புறம் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும். மீண்டும் அதிகமான வெப்பநிலை, வெப்பக்காற்று வீசும். மீண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக கோடை மழை தீவிரமடையும். நன்றி. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றிங்க.